வணக்கம், இது உதயா சமையல். இன்றைக்கி வஞ்சரம் மீன் குழம்பு செய்யலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட பெரிய சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கான தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு, காரம், புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். வேணுன்னா சேர்த்துக்கலாம். பேன் சூடானணும் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சோன்னே வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். கருகிட வேணாம், வெந்தயம் கருகிட்டாக்க கசக்கும். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரம் எண்ணெயில் சேர்ந்துட்டா குழம்பு நல்லா காரம் சாரமாக இருக்கும். அதான் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் எல்லாமே சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா கலர் கொடுக்கும். மூடி போட்டு வதக்கியிருக்கேன். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கலந்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதையும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். மூடி போட்டு ஸ்டவ் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கொதிஞ்சு வரும். குழம்பு நல்லா திக்காக கொதிஞ்சு வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கிறேன். மீன் போட்டு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா மீன் வெந்துடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அந்த 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். சூடாக சாப்பிட்றத விட 1 or 2 hours கழித்து சாப்பிட்டோம்னா மீனில் மசாலா காரெல்லாம் நல்லா ஏறி குழம்பு நல்லா டேஸ்ட் ஆகிடும். வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.